களிடமும் நாம் எவ்வாறு பக்தியின் மூலமாக இறைவனை சென்று அடையலாம் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். 40 வயது வந்தவர்கள் தான் கோயிலுக்கு செல்ல வேண்டும், பகவத்கீதை படிக்க வேண்டும் என்ற தவறான கருத்துக்களை நாம் முதலில் மாற்ற வேண்டும். இந்த காலகட்டத்தில் நாம் அமைதியாக ஒன்றை யோசிக்க வேண்டும். இறைவன் நமக்கு தந்திருக்கும் இந்த அழகிய பயணத்தில் நாம் நல்ல எண்ணங்களை மனதில் நினைக்க வேண்டும். ஒருவரை சந்திக்க நேரும் பொழுது இன்முகத்துடன் புன்னகை செய்ய வேண்டும். ஒருவர் செய்த செயல் பிடித்திருந்தால் யோசிக்காமல் பாராட்ட வேண்டும். மனதால் இறைவனை நினைத்து இரு கைகளையும் ஒன்று சேர்த்து அவரை வணங்கி நமக்கு தெரிந்த பாடல்களால் துதி செய்து நாம் பக்தி செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு குறைந்தது 3 மணி நேரம் கைபேசி உபயோகித்து கொண்டிருக்கிறோம். அனைவரும் நாம் உபயோகித்து கொண்டிருக்கிறோம். குழந்தைகள் கணக்கே இல்லாமல் தொலைக்காட்சி பார்க்கிறார்கள். ஆனால் இறைவனை வணங்குவதற்கு யாரிடத்திலும் நேரம் இல்லை. ஆகவே இந்த புது வருடத்தில் இருந்தாவது 10 நிமிடம் இறைவனுக்காக ஒதுக்க வேண்டும். குழந்தைகளுடன் பெற்றோர்களும் அமர்ந்து ஸ்லோகத்தை சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டும். கந்த சஷ்டி கவசம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம், சிவபுராணம், திருப்புகழ், திருப்பாவை, திருவெண்பாவை என்று அனைத்தையும் நாம் குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். நம் தமிழில் கடல் போல் இருக்கும் பாசுரங்கள், பதிகங்களை எல்லாம் நாமும் படித்து நம் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். வெளிநாடுகளில் திருப்புகழ், திருவாசகம் படிக்க சிறு வயதிலிருந்தே குழந்தைகளை அனுப்புகிறார்கள். அவர்கள் நம் சிவபுராணத்தை பார்க்காமல் சொல்லும் அளவிற்கு பயிற்சி எடுக்கிறார்கள். ஆனால் இங்கு அவையெல்லாம் என்னவென்று கூட நம் குழந்தைகளுக்கு தெரியாது. பெற்றோர்களே, இதை கருத்தில் கொள்ளுங்கள். கருத்தில் கொண்டு இன்றே முயற்சி செய்யுங்கள். பள்ளி விடுமுறை காலத்தில் 1 நிமிடம் கூட வீண் செய்யாமல் தொலைபேசி பார்க்கும் குழந்தைகளிடத்தில் ஒரு தாளை கொடுத்து ராமநாமத்தை எழுத சொல்லுங்கள். ராமநாமத்தின் மகிமையை பற்றி கூறுங்கள். ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களின் கதைகளை பற்றி அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். விசேஷ நாட்களில் பெரியோர்களிடத்தில் கால்களில் விழுந்து ஆசிர்வாதம் பெறச் சொல்லுங்கள். அனைவருக்கும் மரியாதை கொடுக்க கற்றுக் கொடுங்கள். குழந்தைகளின் எண்ணங்கள் தானாகவே மாறும். யாரேனும் வீட்டிற்கு வந்தால் வரவேற்க கற்றுக் கொடுங்கள். என்னுடைய குழந்தைகள் சொன்னால் கேட்க மாட்டார்கள் என்று சில பெற்றோர்கள் நினைக்கலாம். ஆனால் அவ்வாறு நினைக்காதீர்கள். குழந்தைகளுக்கு சொல்லுங்கள், சொல்லிக்கொண்டே இருங்கள். பயிற்சியின் அடிப்படையிலே அது அவர்களுக்கு பழக்கமாகிவிடும். சொல்ல வேண்டியது பெற்றோரின் கடமை. அவர்கள் குழந்தைகள், அப்படித்தான் இருப்பார்கள். கடவுள் நமக்காக தந்த பரிசு. அவர்களை ஒழுக்கத்துடன் வளர்ப்பது பெற்றோரின் கடமையாகும். நமக்கு இந்த அழகிய வாழ்க்கையை தந்த கடவுளுக்கு நம்மால் முடிந்த சிறிய அன்பளிப்பு கடவுளிடம் பக்தி செலுத்துவதே ஆகும். ஆகவே நல்ல வார்த்தைகளை கற்றுக் கொடுங்கள். நல்ல